வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பம் எப்பொழுது கிடைக்கும், விண்ணப்பத்தை விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் கார்டு எப்பொழுது கிடைக்கும், ரேஷன் கடைகளில் வந்திருக்க வேலை வாய்ப்புகள் பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம். ஸோ மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் வாயிலாக ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பணியிடங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு குறித்து அறிவித்த தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். மொத்தம் 7000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் இதற்கு 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு முடித்த தகுதியுள்ள நபர்கள் நேர்காணல்கள் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் எந்தவித தேர்வுமின்றி நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பதாரர்கள் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 7ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இது தமிழகம் முழுவதும் பணிபுரியும் ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு நிரந்தர அரசு வேலை. இந்த காணொளி மூலமாக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இதற்கான வயது வரம்பு, சமூக ரீதியிலான விண்ணப்ப கட்டணம், விலக்கு மற்றும் ஆரம்பகால ஊதிய விவரங்கள் போன்ற முக்கிய குறிப்புகளை இப்போ அரசு பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு வழிகாட்டுவதே இந்த வீடியோவுடைய நோக்கம். ஸோ ரேஷன் கடை வேலை வாய்ப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானங்க. இதில் 2 கேட்டகரியில் ஆட்கள் எடுக்கிறாங்க, விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள். இந்த 2 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கிறாங்க. தமிழக அரசு கூட்டுறவுத்துறையில் விற்பனையாளர்கள், சேல்ஸ்மேன் மற்றும் கட்டுநர், பேக்கேஜர் ஆகிய 2 வகையான பணியிடங்களை 2026ஆம் ஆண்டு புதிய வேலை வாய்ப்பு குறித்த அறிவிப்புகள் வர இருக்குது. இந்த பதவிகளுக்கு உண்டான கல்வி தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர், சேல்ஸ்மேன் இதற்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். கட்டுநர் இதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஊதிய விவரங்கள்: விற்பனையாளர்கள் முதல் ஒரு வருடத்திற்கு 5000 வழங்கப்படும். 2ஆம் வருடத்திலிருந்து படிகளுடன் சேர்த்து 12,000 ரூபாய் கிடைக்கும். முதல் வருடத்திற்கு கட்டுநருக்கு 4,250 ரூபாயும், 2ஆம் ஆண்டிலிருந்து 11,000 ரூபாயும் வழங்கப்படும். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு ஏதாவது கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க 150, கட்டுநர் பதவிக்கு 100 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. SC ST SCA மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் எதுவுமே கிடையாது. பிற பொதுவான தகவல்கள் அப்படின்னு அவங்க பார்க்குறப்ப இன்னும் மொத்த காலி பணியிடங்களுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை அரசு தரப்புலேருந்து இன்னும் வரலைங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க. அரசு தரப்புலேருந்து மொத்த காலி பணியிடங்களுடைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். கிடைச்ச உடனே நம்ம அதுக்கு உண்டான அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ வேலை வகை: இந்த வேலை தற்காலிகமானதல்ல, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கீழ் நிரந்தர அரசு வேலை. ஓகேங்களா? ஆண் பெண் இருப்பாளருமே 18லிருந்து 35 வயதுக்கு இருக்கிறவங்க விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் அவர்களின் தகுதிகளின் அடிப்படையில் பட்டியலிட்டு நேரடியாக நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். நேர்காணல் வெளிப்படை திறன் மற்றும் ஆவண சரிபார்ப்பின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும். விண்ணப்பத்திற்கான இணையதளம் அக்டோபர் 9 முதல் செயல்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுக்காக காத்திருக்கும் விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. சுமார் 6 லட்சம் பேர் புதிய குடும்ப அட்டை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த நல்ல செய்தி வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சுங்க. அச்சடிக்கும் பணிகள் எல்லாமே முடிஞ்சாச்சு. தமிழகம் முழுவதும் சுமார் 37,328 ரேஷன் அட்டைகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் 2,28,00,000த்துக்கு அதிகமான குடும்ப அட்டைகளுக்கு விலையில்லா அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே வழங்கப்படுவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம். சுமார் 7 கோடி மக்கள் இதில் பயனடைந்து வருகின்றதும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட விஷயம். அதே நேரத்தில் ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்களை வாங்கும் அட்டை கிடையாது, அரசின் நலத்திட்டங்கள் ஆகியவற்றை பெறுவதற்கு முதன்மையான அடையாள சான்றாக திகழ்வது. இதனால் தான் பொதுமக்கள் புதிய கார்டுகளை பெறுவதில் அதிகம் ஆர்வம் காட்டுகின்றனர். நண்பர்களே, ரேஷன் கடை சம்பந்தப்பட்ட அதிக அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.